வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தன் தெரிய பட்டர் வீரான் கோதை சொன்ன, பைங்கமல தன் தெரியல் பட்டர் வீரான் கோதை சொன்ன, சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, இங்கிப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மாழ்வரை தோள், இங்கிப்பரி சுரைப்பார் ஈரிரண்டு மாழ்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 30. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து செய்யிழையார் சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். பாவைப்பாட்டு 29வது பாடலுடன் முடிவடைந்து விட்டது. இது பலன் கூறும் பாடல். பாவை நோன்பு நோக்கும் போது இந்த பலன் தரும் பாசுரத்தையும் சேர்த்துதான் பாட வேண்டும். அதனால்தான் 30 என்றாள். இந்த 30ஐயும் உரைத்தால் பலன் கொடுக்கும் என்பதை உறுதி செய்யும் விதமாக திருமாலை செல்வ திருமால் என்று கூறுகிறாள். இதில் பறைக்கொண்ட ஆறு என்று பாடுபொருளின் உயர்வையும், அணிப்புதுவை பட்டர்பிரான் கோதை என்று பாடியவரின் உயர்வையும், சங்கத்தமிழ் மாலை 30 என்று நூலின் உயர்வையும், திருவருள் பெற்று இன்புருவர் என்று பலனின் உயர்வையும் காண முடிகிறது. இந்த 4 சிறப்புகளையும் கூறும் விதத்திலே இறைவனின் உயர்வு கூறப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. திங்களை போன்ற அழகிய முகம் என்றும், திங்களை போன்றும் திருமகளின் முகம் போலும் முகம் என்றும், திங்கள் முகம் திருமுகம் என்றும் பலவாறு தொடர்புபடுத்தி பொருள் கொள்ளுகிற வகையிலே இந்த பாடல் நுட்பமாக அமைந்திருப்பதை நாம் ரசிக்க முடிகிறது. வங்கக் கடல் கடைந்த மாதவன் என்று இறைவனின் ஆற்றல் கூறியதற்கு ஏற்ப ஆய்ச்சியர்களின் மென்மை பண்பும் இந்த பாடலிலே கூறப்பட்டிருக்கிறது. அப்பறை என்று சுட்டி சொன்ன காரணத்தினால் பறை முதலிய கருவிகளை பெற்ற முறை என்றும், பறை முதலிய கருவிகள் வாங்குவதற்கான உரிமை பெற்றதும், இறைவனிடம் தம்மை அடிமை கொடுத்த விதத்தையும் உணர்த்துவதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கம் பறை ஸ்ரீ அங்கப்பறை என்று புணர்த்தி தாசமார்க்கமே இந்த இடத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. திருப்பாவையை தனித்து பாடுதல் முறையன்று என்பதற்காகவும், மெட்டு தாளம் போன்றன
சங்கமித்து பொருந்த பாட வேண்டும் என்பதற்காகவும் சங்கப்பலகையில் வைக்கும் தரம் வாய்ந்தது என்பதை உணர்த்துவதற்காகவும் சங்கம் என்கிற சொல்லை இந்த இடத்திலே கையாண்டிருக்கிறாள். இறைவன் செவிப்பூ என்ற ஒன்றை தான் கொடுத்தான். ஒரு பூ கொடுத்தவனுக்கு இவள் 30 பூ கொடுத்திருக்கிறாள். மேலும் பாமாலை பூமாலை இரண்டையும் கொடுத்தவள் ஆண்டாள். செந்தமிழ் நாடென்ற போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாரதியின் வரிகளின்படி இனிமை மிகுந்த மாலை என்பதை உணர்த்த தமிழ் மாலை என்றும் கூறியிருக்கிறாள். இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் இயற்றிய இந்த திருப்பாவை பாடலை 30 நாட்களும் தவறாமல் பாடி அவள் சொன்ன நெறிகளின் வழியே விரதத்தை இருப்பவர்கள் திருமாலுடைய திருவருள் பெற்று அனைவரும் இன்புற முடியும் என்று எல்லோருக்காகவும் பாடியிருக்கிறாள். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். நன்றி, வணக்கம்.